ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போல்லாம் நைட்டு 9 to 9:30 கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் கொடுத்துட்றாங்க. மாதிரி நடுராத்திரி 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்துட்றாங்க 9 to 9:30. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி எப்பொழுதும் போல் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங்கில் இருக்கிற பாதாள மண்டபத்துக்கிட்ட ஹோமம் நடக்கிற இடம் இருக்கும். அங்கே ஆஃப்லைனில் தினமும் 50 டிக்கெட்ஸ் போல் ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட நம்ம 1000 ரூபாயும் 300 தரிசன க்யூவில் 600 ரூபாயும் மொத்தம் 1600 பே பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணலாம். அங்கே சைன் வாங்கிட்டு 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனமும் பார்க்கலாம். இது 50 டிக்கெட்ஸ் போல் தினமுமே கொடுக்குறாங்க. ஆதார் ப்ளஸ் ஆதார் ஜெராக்ஸ் காப்பி 1600 நம்ம பணம் வச்சுக்கணும். அடுத்து நேற்று நைட்டு 10:30 மணி போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்வதர்ஷனம் டைரக்ட் தர்ஷனத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணாங்க. 3 மணி போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்களாம். 4:30 நாங்கள் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. மறுபடியும் அதே டைரக்ட் சர்வதர்ஷன் க்யூவில் போய் ஜாயின் பண்ணி ரீஎன்ட்ரிக்கு உண்டான டோக்கன் வாங்கியிருக்கிறாங்க. வெளியில் வந்து அந்த டைமுக்கு மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணப்போ 5 நிமிஷம் தான் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்களாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேத்திர தரிசனம் ரொம்ப மாதம் கழித்து திருப்தியாக தரிசனம் பார்த்தோம் டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனம் நைட்டு போனால் சீக்கிரமாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. டே டைமில் போனால் கூட ரீஎன்ட்ரிக்கு உண்டான டோக்கன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கூட சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. டோக்கன் தரிசனத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேன் தர்ஷன் இப்போது எப்பொழுதும் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஆர்ஐ தரிசனம் கூட பகலெல்லாம் வெயிலாக இருக்குது, நைட் சில்லுன்னு இருக்குது வெதர். February 12 ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழான்னு சொல்லிட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தீர்த்த முக்கோட்டி விழா இருக்கும். மொத்தம் 3 இருக்கும். ராமகிருஷ்ண தீர்த்தம், குமரதர தீர்த்த முக்கோட்டி, தும்புரு தீர்த்த முக்கோட்டி. இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா தான். எப்படி ட்ரெக்கிங் போகணும், எப்படி அங்கே தீர்த்தம் இருக்கும், பெருமாள் அங்கே எப்படி இருப்பார்லாம் வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இறங்கி போன பிறகு எந்த வழியும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இடத்துல அந்த தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற சுவாமி தரிசனமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ஸ்பெஷலாக பூஜைகள்லாம் செய்வாங்க. பாப விநாச டேமில் பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அதெல்லாம் கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இன்கேஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் எங்களால் ட்ரெக்கிங் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, சனாகசானந்த தீர்த்தம் வரைக்கும் கூட நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ளார நம்ம அந்த ட்ரெக்கிங் போயிட்டு புனித நீராடல் அந்த தீர்த்தத்தில் செய்துட்டு வருது. நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி. நீங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லுங்கள். குமரதர தீர்த்தம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். தும்புரு தீர்த்தம் லாங்காக நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு ராமகிருஷ்ண தீர்த்தம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. 3 தீர்த்தமுமே நான் போயிட்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ February 12 ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டைமிங் சொல்லுவாங்க, எந்த டைமிங்லேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க, எந்த டைமில் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறதும் டிடிடியில் சொல்லுவாங்க. சொன்னதும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ February 12 ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவையும் இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,600 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 2.97 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,083 பேர். கீழ் திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் February 19 28 வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. காசி தமிழ் சங்கமத்தோட ரிசல்ட் இன்னும் வரல. வந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது போர்ட்டலில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் 3 to 4 டேஸ்க்குள்ளார வரும் ரிசல்ட் அப்படின்ட்டாங்க. மேபி செலக்ட் ஆனவங்களுக்கு மெயில் வரலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தாலும் நானும் ஷேர் பண்ணுறேன்.
டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.